ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல், நாளை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு ஹேர் கட் பண்ண அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ டிஃபன் லன்ச் எதுவுமே நான் செய்யவே இல்லை. ஆஃப் டேன்றதுனால பசங்களுக்கு காலைல ப்ரெட்டு காஃபி சாப்பிட்டு பசங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பொங்கல் தேங்காய் சட்னி செஞ்சேன். இது கூட வடை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டுக்கார பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன சமைக்க போகிறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினச்சோன்னா அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாவது நினைக்கிறத அவங்களுக்கு தெரியாமே நம்ம செய்வோம். சின்ன சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது. ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். சின்ன வடை தான் இருந்தாலுமே அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்சோம் அதை அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இங்கே மரத்தில் பறித்த பப்பாளி பழம் வெட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்து மத்தியானம் யாராவது தொக்கு சாப்பிட்டுட்டு மாவு அரைக்கிற வேலை. இந்த மாவு அரைக்கிறது பெருசு இல்லை. உடனே அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிரைண்டர்லாம் கழுவி கவுத்தா தான் நிம்மதியாக இருக்கும். அந்த இடமே க்ளீனாக இருக்கும். நைட்டுக்கு முட்டை தோசை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.